மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தொழில்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாகலூர் சாலையில் முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் தம்பிதுரை MP பங்கேற்றார். முன்னதாக அதிமுக மாணவரணி சார்பில் தொழில்போர் போராட்டங்களில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை கூட்டத்தில் உரையாற்றினார். தொழில்போர் வீரர்கள் நம்ம தமிழகத்திலே போராடி இந்த தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக இன்னைக்கு எல்லா துறையிலும் நல்லா இருக்குதுன்னா அந்த தமிழ் பற்று இருந்ததாலதான். இல்லைன்னா தேசிய கட்சிகள் இந்த நாட்டில் இந்த தமிழகத்தை ஆழ்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த தேசிய கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தமிழ் மொழி போராட்டத்தில் வீரமடைந்த அந்த வீரர்களுக்கு ஒரு பங்குண்டு. அதனாலதான் இந்த தமிழக கையிலே தமிழக திராவிட கட்சியால் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தமிழகம் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதுன்னா அது காரணம் இவங்க தான் நம்ம சொல்ல வேண்டும். உடனே டங்ஸ்டனுக்கு வந்தாரு. டங்ஸ்டனுக்கு வரும்போது தம்பிதுரை பேசினாரு டெல்லியில. அதனால டங்ஸ்டன் சொன்னாரு, ஐயா ஸ்டாலின் அவர்களே, நான் என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமா? நான் அப்பயே சொன்னேன், நீ சட்டமன்றத்தில் வந்து என்னை பத்தி தேவையில்லாத பேசுற, உண்மையில வந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை எனக்கு பிரச்சனை பார்லிமெண்ட்ல எழுப்ப அப்பயே சொன்னேன். நான் பேசியது அன்று 106 மினரல்ஸ் வந்து யாருமே ஏழை விட மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போது தூத்துக்குடி பக்கம் அந்த மணலெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த பக்கம் மண்ணல் எல்லாம் போகுது, கர்நாடகாவுக்கு போகுது, கேரளாவுக்கு போகுது, இந்த மாதிரி எல்லாம் இல்லீகலா போகுது. வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து சட்டப்பூர்வமாக ஏலம் விட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்தது. அது எப்படி? அந்த தீர்மானம் மாநில அரசு தான் விடணும்னு சொல்றாங்க, சட்டத்தில் இருக்குது. அந்த மாநில அரசு விடாவிட்டால் மத்திய அரசு நாங்கள் விடுவதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுதும் அதுவும் மாநில அரசு அனுமதியை கேட்டுதான் நாங்கள் விடுவோம் சொல்றாங்க. நிலக்கரியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எது இருந்தாலும் அது வந்து நாங்க மாநில அரசுக்குத்தான் உரிமை. அந்த வருமானம் இப்ப ராயல்டி மட்டும் தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஏலம் விட்டாக்க முழுவதுமாக தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த சட்டத்தில் இருக்கு. அதிமுக என்ன சொல்லிட்டேன், ஏலம் விடுவாங்கன்னு சொல்லட்டுமா? கள்ளக்கடத்தல் சொல்லட்டுமா? மத்திய அரசுக்கு தான் இந்த உரிமை இருக்கிறது என்று அதில் இல்லை. மாநில டங்ஸ்டன் இது வந்து சொல்லும் போது அன்னைக்கு டங்ஸ்டன் வந்தா கூட அங்க மதுரையில் இருக்குது, அங்க யாரும் கூட போறேன் அன்னைக்கு போய் சிவஞ்சி வந்தது. பொதுவான இதுதான் வந்தது. அதை வந்து எதிர்க்க முடியுமா? மத்திய அரசு மாநில அரசுக்கு மத்திய அரசு எழுதுது கேரேஜ் டிபார்ட்மெண்ட்ல இந்த இடத்துல இருக்குதுன்னு அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒப்புதல் கொடுக்கும் போது ஏனம் வந்து பிட்டு விடுறாங்க. விடும்போது முதல்ல யாவது பிட்டிங் நம்பருங்க வரல, 2வது யாவத்துக்கு போறாங்க. 2வது யாவத்துல வந்து ஏனம் விட்டு முடிக்கிறாங்க. ஃபைனலைஸ் ஆகுது, டென்ஷன் கொடுக்கலான்னு. அப்ப உடனே உங்க இங்க இருக்கிற ஒரு அமைச்சரை நாங்க ஏலம் விடுறோம், ஏன்னா இவங்களுக்கு உரிமை, தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்குது, கடிதம் இருக்கு. அந்த கடிதம் வந்து அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் இன்னொன்னு யார் சார்ன்றது இன்னொன்னு இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஒரு சார் இருக்குது. உன்னை வந்து நீ வந்து அதை எதிர்க்காமல் நான் ஏலம் விடுகிறேன் என்று மத்திய அமைச்சரை மண்டியிட்டது இந்த ஸ்டாலின் அரசு. அது தம்பிதனால் வந்ததில்லை. நீ ஒப்புதல் கொடுத்ததன் காரணமாகத்தான் டங்ஸ்டன் யானை விட்டாங்க என்பதை மறந்து விடாது. பிறகு அதை எடுத்துக்காட்டு அங்கே அந்த 1 மாதம் 10, 15, 14 ஏலம் விட்டாங்கல்ல. சீஃப் செக்ரட்டரி லெட்டர் வருது, கேரேஜ் டிபார்ட்மெண்ட் எழுதுறாங்க, 2வது ஃபர்ஸ்ட் ஏலம் விடுறாங்க, 2வது ஏலம் வேண்டாங்க. அத்த 11 மாசமா திமுக சும்மாவே இருந்ததுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு பாதிக்கிறது என்று குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் பேசினார். அதற்கு பிறகு திமுக இல்ல நாங்க வந்து தம்பிதுரை பேசினா சொன்னார். அவர் சொன்னாரு, உன்னுடைய ஒப்புதல் தான் விடணும்,
அதானே தமிழர் பேசி அவங்க என்ன பேசினாரு? நீ ஏன் 11 மாசமா சும்மா இருந்த? அதற்கு பிறகுதான் இந்த போராட்டமே வேறு வந்து நம்ம தான் ஜெயிலுக்கு போனோம். நீங்கள் இங்கேயும் போராட்டம் நடந்தது, எல்லா தமிழ்நாடு போல நடந்தது. இந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் பிறகு நான் மத்திய அமைச்சர் கிருஷ்ணன் ரெட்டி போய் சந்தித்த பிறகு அவர் சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா, இப்ப கூட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணாம்னா வித்ரா பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கிறதுனால டன்சனை வெட்டி இது கொடுத்தாங்க. ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் மத்திய அரசு உடனே இப்பொழுது சாங்ஷன் செஞ்சிருக்கு, கேன்சல் பண்ணிருக்காங்க. திமுக ஒண்ணும் இல்லை, திமுக வெற்றியா தான் சொன்னாரு. இவர் சொல்லுவார் கூட ஆட்டுக்குட்டி முதல் சொல்லிடுச்சு. அது ஒரு வேகம். இவரை சொல்லுவார், இந்த அடிக்க வருவார் பார்த்துட்டு தான் டிவியில் அன்னைக்கு சொன்னது, நீ காலையில பாருன்னா நான் போட்டு பார்த்ததுக்காக சொல்லுவார் சொல்ல முடியல, அதுக்குள்ள வேற ஆள் சொல்லிட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு.